Hi hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ டிஸ்ப்ளேல பார்த்திருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ தான் எப்படி நம்ம KineMasterல ஈஸியா எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க फ्रेंड्स. அப்பதான் இந்த டிஸ்ப்ளேல பார்த்திருக்க மாதிரி எப்படி டெம்ப்ளேட்ல வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். இத பாத்தீங்கன்னா நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது வேற, இந்த வீடியோஸ்க்குல யூஸ் பண்ணியிருக்க கலர் வேற. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க மட்டும்தான் இந்த வீடியோவை கலரா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. KineMaster Pro இருந்துச்சு அப்படினா வந்து இது யூஸ் பண்ண முடியாது. KineMaster வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி முடிச்சதும் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்கு 1:1 ரேஷியோ தான் கிரியேட் பண்ண போறோம். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்ட் ஆட்டு உங்களுக்கு என்ன இமேஜஸ் செட் பண்ணணுமோ அதை வந்து இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு பிக்கை வந்து இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை 1:1க்கு நீங்க வந்து கரெக்டாக செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதில் சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் கிளிக் பண்ணி இதை வந்து 1:1க்கு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு இதில் ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வந்து 1:1க்கு மூவ் ஆகாமல் கரெக்டாக இமேஜஸ் செட் ஆகியிருக்கும். இதில் டிக் ஆப்ஷன், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இவ்வளோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை மூவ் பண்ணி ஒரு 10 செகண்ட்க்கு நான் வந்து கிரியேட் பண்ணி காணிக்கிறேன். வந்து ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய MP3 ஆடியோவை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோவை எப்படி ஆடியோவாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து இதை செட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஆடியோஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு மீடியா, இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் பார்டர் இமேஜ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து எப்படி கரெக்டாக செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து 1:1க்கு வந்து கரெக்டாக வந்து இது செட் ஆகி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இது செட் ஆகிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா, இது வந்து நம்ம லோகோ தான் ஆட் பண்ண போகிறோம். லோகோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணக்கூடியது தான். இப்போ ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு இருக்குது, இதை வந்து செட் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி 75ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி வச்சு உங்களுக்கு பிடிச்ச இதில் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 75ல் வந்து செட் பண்ணி ஓகே 79ல் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நான் வந்து இந்த பிளேஸில் கரெக்டாக வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா, இதை செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நான் மூவ் பண்ணி வந்து கரெக்டாக செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா, இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒயிட் கலரை எப்படி டிஃப்ரெண்டான கலரில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸில் என்னென்னலாம் எப்படி என்னென்ன கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி ஒரு கலர், ஓகேவா, ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் போய் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டார்க்காக எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி டார்க்காக சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ்க்கு கரெக்டாக வந்து செட் பண்ணணும். சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து 1:1க்கு வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட்டிகிள் செட் பண்ணி முடிச்சாச்சு. இனி ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் பார்டர் இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து கலரை கொஞ்சம் டல் ஆக்கணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபஸ்ட் இந்த வீடியோஸ்க்கு வந்து செட் ஆகிறது மாதிரி நீங்கள் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க, அதாவது ஆரஞ்சு கலர் வீடியோவை செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வந்து இந்த வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து கலர் ஃபுல்லாக எடிட் பண்ண போகிறோம். கீழே வந்து
ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் செட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் தான் செட் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா, 33. ஓகேவா, நீங்கள் 33 செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் செட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி தான் நம்ம வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இப்போ வந்து இந்த பிக்சார்ட்டில் உள்ள இந்த இமேஜை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துப்பேன். இதை வந்து எப்படி வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிளெண்டிங் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காணிக்கிறது மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இதை கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த கீழே வந்து செட் பண்ணுறது மாதிரி இதை இப்போ வந்து இந்த எல்லோ கலர் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேவா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன கிளிக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா +33 செட் பண்ண போகிறோம். ஓகேவா, 33. ஓகேவா, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இதில் செட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஓகே, இப்போ வந்து +126 அது வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக க்ரீன் கலரில் தான் இப்போ செட் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ஒரு 10 செகண்ட்க்கு நம்ம வந்து செட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ்க்கு தேவையான நிறைய எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன லைன் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணணுமோ அதை மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லெஃப்டின் போய்க்கோங்க. போயிட்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து நிறைய ஃபாண்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை வந்து மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வெயிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா, எனபிள் மட்டும் லைட்டாக பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதையும் மூவ் பண்ணி இந்த இமேஜ் இந்த லிரிக்ஸையும் நம்ம வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து 10 செகண்ட்க்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணி 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கீழே வந்து கரெக்டாக இந்த பிளேஸில் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அந்த கீபோர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிரிக்ஸில் உள்ள செகண்டை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவுட்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கலரில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலரில் தான் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதனால் க்ரீன் கலரையே செட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த செகண்ட் லைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 4th இந்த ஃபாண்ட்டை தான் செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்கு இதில் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ்க்கு தேவையான எல்லாமே செட் பண்ணிட்டோம். டிஸ்பிளேயில் காமிச்ச மாதிரி இந்த வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணி கூட முடிச்சிட்டோம். ஏன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா இதில் வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து யாரெல்லாம் லாஸ்ட் வர வாட்ச் பண்ணிங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து எப்படி கலராக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் வீடியோஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு லிரிக்ஸ் வீடியோஸில் KineMasterல வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.